நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை. இன்றைய நிகழ்ச்சியில் 18 ஆண்டுகளாக 74 ஆண்டுகளுக்கும் மேலாக 74 நாடுகளுக்கும் மேலாக பயணித்து 2000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களை உருவாக்கிய அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்டினுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் கல்வி ஆலோசகர் கார்த்திக் முருகன் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். நீங்கள் பொதுத் தேர்வு முடித்து படித்தால் +2 முடித்துவிட்டு மருத்துவம் இல்லை பொறியியல் மட்டுமே படிப்பேன் என சொல்லும் மாணவர்களா நீங்கள்? படித்தால் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் யூனிவர்சிட்டியில் தான் படிப்பேன், குறைந்த கட்டணத்தில் தான் படிப்பேன் என சொல்லும் மாணவர்களா நீங்கள்? உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய சந்தேகத்தையும் தீர்ப்பதற்காக இன்று நம்முடைய கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் தான் கார்த்திக் முருகன். அவருடன் பேசி உங்களுடைய சந்தேகத்திற்கும் மற்றும் கேள்விக்கான தீர்வை பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். சார் சொல்லுங்க, MBBS மற்றும் பொறியியல் படிப்புகளை அயல் நாடுகளில் தான் படிக்கணும், குறைந்த கட்டணத்தில் தான் படிக்கணும் சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் எத்தகைய ஒரு அடித்தளத்தை, எத்தகைய ஒரு வழிபாதையை உருவாக்கி கொடுக்கிறது சொல்லுவாங்க மேடம். அன்னசத்திரம் 1000 ஐத்தலை விட, ஆலயங்கள் 16 கட்டுதலை விட, புண்ணியம் கோடி அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தெழுதல்னு சொல்லுவாங்க மேடம். எதனால் இந்த விஷயத்தை சொல்ல வரேன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு ஆளுனா மேடம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. இன்றைக்கி 2000 டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா மேடம், +2 முடித்த பிறகு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னால் முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கணுமோ. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மேடம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் யார் வேணாலும் MBBS படிப்பை போய் படிக்கலாம், இன்ஜினியரிங் போய் படிக்கலாம், MBA போய் படிக்கலாம், MS போய் படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய அப்ஜெக்டிவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ குறிப்பாக நீங்கள் MBBSன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சார் நான் நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன், +2ல் குறைவான மதிப்பு எடுத்துட்டேன், ஆனால் நான் MBBS தான் படிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். எப்படின்னா அந்த டிட்டர்மினேஷன், நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், நான் BDS கோர்ஸ் போக மாட்டேன், BPharm கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உண்மையாலே அந்த டெட்டர்மினேஷன், டெடிக்கேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களை ஒரு குவாலிட்டியான டாக்டராக மாற்ற வேண்டியது அமோகாவுடைய மிக முக்கியமான பொறுப்பு. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 17-18 வருஷமான ஒரே விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். MBBS மட்டும் முக்கியம் கிடையாது. MBBS முடித்த பிறகு MS படிப்பை நீங்கள் இங்கிலீஷில் படிக்கணும். அந்த MS படிப்பை இங்கிலீஷில் நீங்கள் எங்கே போய் படிக்க முடியுமோ அது மாதிரி நாடுகளில் நிச்சயமாக எந்த ஒரு டொனேஷன் இல்லாமல், கேபிட்டேஷன் இல்லாமல் யார் வேணாலும் MBBS படிப்பு படிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேடம், எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். மெக்கானிக்கல் கோர்ஸ் போகலாமா, EEE கோர்ஸ் போகலாமா, ஏரோநாட்டிக்கல் போகலாமா, ஏரோஸ்பேஸ் போகலாமா, ஆர்கிடெக்சர் கோர்ஸ் போகலாமா, அந்த கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேதுன்னா, +2 முடிச்சுட்டு யாருமே கரெக்டான ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படியே கோர்ஸ் சூஸ் பண்ணால் கூட நீ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம போய் படிக்கக்கூடிய அந்த காலேஜில் ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் தராங்களா, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தராங்களா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ட்ரைன்டு ப்ரொஃபஸர் இருக்காங்களா, இதை எனக்கு எத்தனை பேரண்ட்ஸ் செக் பண்ணுறோம், இன்றைக்கி யாருமே செக் பண்ணுறது கிடையாது. இப்போ அமோகா மூலியமாக அந்த ஒரு அவேர்னஸ் தான். இது எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மோட்டோவான ப்ரோக்ராம் கிடையாது மேடம். நாங்கள் யாரையும் வற்புறுத்துறது கிடையாது. நான் உங்களுக்கு உண்மையால் இந்த சீரியஸ்னஸ் இருந்ததுன்னா, சார் நானும் ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸ் படிக்கணும், ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகணும், ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் இருந்ததுன்னா, அது மாதிரி மாணவர்களுக்கு இப்போ இந்தியாவில் நம்பர் 1 எது? ஐஐடிக்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இப்போ ஏரோஸ்பேஸ்னு ஒரு படிப்பை உலகத்தில் முதன்னு யார் உருவாக்குனாங்களோ, மெக்கானிக்கல் படிப்பை யார் உருவாக்குனாங்களோ, இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை யார் உருவாக்குனாங்களோ அது மாதிரி நாடுகளில் ஸ்காலர்ஷிப்ஸோட ஒரு இன்ஜினியரிங் படிப்பை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை, ஏன்னா அந்த அப்ஜெக்டிவ் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, திங்க் 1000 times பிஃபோர் யூ டேக் அ டிசிஷன், ஆஃப்டர் டேக் அ டிசிஷன் ஈவன் இஃப் யூ ஃபேஸ் 1000 difficulties டோன்ட் கோ பேக்கும்பாங்க. 1000 முறை யோசிக்கலாம், ஆனால் யோசித்த பிறகு பின் வாங்கக்கூடாது. இன்றைக்கி அது மாதிரி மாணவர்கள் மட்டும்தான் நீ வாழ்க்கையில் இருந்து ஜெயிக்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் டாக்டர் படிக்கணும்னா டாக்டர் தான் படிக்கணும். இப்போ இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் முடிக்கணும் சார், எம்எஸ்ல ஆட்டோமொபைல் பண்ணணும்னா அந்த படிப்பை தான் படிக்கணும். நீங்கள் மாற்றிக்கணும் அவசியம் கிடையாது. அப்பேற்பட்ட படிப்பை இப்போது நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவில் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மினிமம் ஒரு 4 வருஷம் படிக்கணுமா? நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபீஸ் மட்டுமே நீங்கள் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 ஒரு 7 லட்ச ரூபா வரை வருது. ஒரு 4 வருஷம் படிக்கணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 25 லட்ச ரூபா பக்கம் நம்ம இன்ஜினியரிங் நம்ம செலவு பண்ணணும். இதே படிப்பை
ஒரு 14-15 லட்ச ரூபாவில் யூரோப்பில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அந்த படிப்பை உருவாக்குன இடத்துல நீங்கள் போய் படிக்கலாம். இது சாத்தியமான சாத்தியம்தான். இப்போ எம்பிபிஎஸ் படிப்பு வந்து பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் அட்மிஷன் கிடைச்சா ஓகே. இன்னொரு பிரச்சனை நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து இங்கே வந்து இல்லை. இதே நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் போனீங்கன்னா ஒரு ஃபீஸே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 20 லட்ச ரூபா வருது. ஒரு எம்பிபிஎஸ் நீ நம்ம ஊரில் படிக்கணும்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா பக்கம் வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதே படிப்பை ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் எடுத்து கொடுக்க முடியும், ஒரு எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் இருந்து எடுத்து கொடுக்க முடியும். இது சாத்தியமான சாத்தியம்தான். ஸோ இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நீங்கள் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் கைடன்ஸ், பாஸ்போர்ட் இது இல்லாமல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நானே ட்ராவல் பண்ணுறேன். நானே நேரடியாக போயிட்டு அவங்கள அங்கே விட்டுட்டு அங்கே ஒரு மாதம் தங்கி இருந்துட்டு அங்கே அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த பிறகு தான் நம்ம வந்து திருப்பி நம்ம இந்த இந்தியாவுக்கு வந்து வரோம். ஸோ ஏன் இது இவ்வளோ விஷயம் சொல்ல வரேன்னா அமோகா இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், நான் வாழ்க்கையில் சாதிக்கணும் சார் அந்த ஒரு ஆசை இருந்ததுன்னா அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை என்ன வந்து மீட் பண்ணுங்கள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் படிப்பு, இன்ஜினியரிங் இல்லை எம்பிஏ இல்லை எம்எஸ் எந்த படிப்பாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். சார் அடுத்து இப்போ எம்பிபிஎஸ்ஸை பொறுத்தவரை யூரோப்பில் இருக்கக்கூடிய எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் சிறந்த கல்வி தரத்தோட கூடிய குறைந்த கட்டணத்தில் எம்பிபிஎஸ் படிக்கலாம் சார்? மேடம் எம்பிபிஎஸ் படிப்பு பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நிறைய நாடுகள் இருக்குது. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர், மலேசியா இது மாதிரி நாடுகள் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் போய் படிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதணும், டோஃபல் எக்ஸாம் எழுதணும், சேட் எக்ஸாம் எழுதணும், நிறைய பேங்க் பேலன்ஸ் வந்து போட்டு காட்டணும். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய நாடுகளில் இப்போ குறிப்பாக நீங்கள் அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் இங்கே நம்ம ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் போய் படிக்கணுமா 3-4 கோடி ரூபா செலவாகும். உங்களால் அந்த செலவு செய்ய முடியும்னா எங்களால் கண்டிப்பாக வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு வாங்க. இப்போ நீங்கள் யூரோப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நாடுகள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா, அர்மேனியா, செர்பியா இது மாதிரி நாடுகளை போய் படிக்கணுமா எங்களால் உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி ஜார்ஜியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலையும் நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். 12-13 நாடுகளில் இன்றைக்கி அமோகா ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் நான் சொல்கிறது எப்படின்னா நம்பர் ஒன் ஆப்ஷன் என்ன, எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கணும். இன்றைக்கி நிறைய மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்துட்ருப்பீங்க, நிறைய பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்துட்ருப்பீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக பாருங்கள், கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம குழந்தைய வெளிநாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் போய்ட்டு எம்பிபிஎஸ் அனுப்பணுமா, இல்லைனா சார் என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கணும், ஒரு எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கணும், அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும், திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டர் வந்து வெளில வரணும். ஏன்னா அமோகாவுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கி தரது கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்து முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது நம்பர் 1 டாக்டராக வரணும். அதுதான் நீங்கள் அமோகாவுடைய முக்கியமான நோக்கம். அதற்கு இப்போ நாங்கள் ஜென்ரலாக ஒரு சில கிரைட்டேரியாஸ் இருக்குது மேடம். என்ன கிரைட்டேரியாஸ் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணணும், WHO அங்கீகாரம் பண்ணணும், யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும். எம்பிபிஎஸ் படிப்பை பொறுத்தளவில் என்ன சிலபஸ் நம்ம படிக்கிறோம், அமெரிக்கன் சிலபஸா, யூரோப்பியன் சிலபஸா, ஓல்டு பிரிட்டிஷ் சிஸ்டமா? இன்றைக்கி அமெரிக்கன்ஸ் வந்து ஏன் நம்பர் 1 இருக்காங்கன்னா கிளினிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் எதுக்கு யூரோப்பியனில் படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்காங்கன்னா அங்கே கிளினிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிக்ஷனரியில் வந்து அந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்களா? கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மட்டும் தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, நிறைய நாட்டு மக்கள் தங்கி படிப்பாங்க, நிறைய ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். இது எல்லாமே ஓகே. பேரண்ட்ஸோட மிக முக்கியமான பயம் 2 பயம் மேடம். முதல் பயம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புங்கிற விஷயம் இன்றைக்கி வந்து நம்ம யோசிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பேர் கிடையாதுங்க, 8 லட்சம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக நீங்கள் அவ்வளோ பாதுகாப்பு வந்து இருக்குது. ஸோ எந்த நாடுகளில் வந்து அதிகமாக பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ, ஏன்னா நான் எல்லா நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன்னா இன்டர்நெட் பார்த்தோ கூகுள் பார்த்தோலாம் சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஒரு நாடு சொல்கிறேன், போஸ்னியா இல்லை அர்மேனியா, லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட், இன்றைக்கி வந்து கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், பிலிப்பைன்ஸ் இல்லை சைனா,
அந்த நாடுகளுக்கு நானே நேரடியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அங்கே எது மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அங்கே எது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எவ்வளோ பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, கிளைமேட்டிக் கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குது, ஃபுட்டு செட் ஆகுமா செட் ஆகாதா, நம்ம குழந்தைங்க படித்து முடித்த பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாமே ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுப்பேன். அதனால் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். மிக முக்கியமான விஷயம் செலவு, அஃபோர்டபிலிட்டி. சார் எல்லாம் ஓகே தான் சார், நீங்கள் இந்தியாவிலே வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு MBBS படிக்கிறதுக்கு 20 லட்ச ரூபா செலவாகுது. வெளிநாடு சாத்தியமானா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது எப்படின்னா MBBS படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், MS படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம். அது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அமோகா மூலியமாக சீட்டுங்கிறத வாங்கி கொடுக்க முடியும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மேடம், நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, நம்ம ஊர் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும், நம்ம ஊர் சாம்பார் கிடைக்கும், கறி குழம்பு கிடைக்கும், இப்படி தான் வந்து இதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இது மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயம் கிடையாது, இது ஒரு குழந்தைங்களோட எதிர்காலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் இவரை சீரியஸ்னஸ் சொல்கிறேன். யாருக்கு உண்மையாலே அந்த சீரியஸ்னஸ், யாருக்கு உண்மையாலே நான் ஒழுக்கமாக இருப்பேன், அது மாதிரி மாணவர்கள் மட்டும் வந்து சந்திச்சா மட்டும் போதும். அப்பேற்பட்ட மாணவர்களை ஒரு குவாலிட்டியான டாக்டராக மாற்ற வேண்டியது இன்னைக்கு கார்த்திக் முருகன் சாருடைய வேலை, அமோகாவுடைய வேலை. அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸ் பயந்துக்க வேண்டாம். இந்த 13-14 விஷயங்கள் எந்த நாடுகளில் இருக்கோ அது மாதிரி நாடுகளில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். சார், அடுத்ததாக இப்போ இந்தியாவில் மெடிசன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பர்டிகுலர் கரிக்குலம் ஃபாலோ பண்ணப்படுது. அதே மாதிரி அயல் நாடுகளில் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேறுபட்ட ஒரு கரிக்குலம் ஃபாலோ பண்ணப்படுதா? அங்கே ஃபாலோ பண்ணக்கூடிய கரிக்குலத்தில் எவ்வளவு ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் கிளாஸஸ் வந்து தியரிக்காகவும் ப்ராக்டிகல்ஸ்க்காகவும் ஒதுக்கப்படுது? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக மேடம் என்னென்னா, உலகத்தில் எந்த நாடுகளில் போய் படித்தாலும் மேடம் MBBS படிப்புங்கிறது ஒன்று தான். அதே அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கார்டியாலஜி, ரேடியாலஜி, அதில் உள்ள சப்ஜெக்ட்ஸில் ஒன்று தான் மேடம். இந்த வே ஆஃப் டீச்சிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம உலகத்தில் வந்து 12-13 நாடுகளில் அட்மிஷன் எடுத்து கொடுத்துருந்தா கூட நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து மேடம் இன்னைக்கு யூரோப்பில், குறிப்பாக நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா, அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மேடம். யூனிவர்சிட்டி ஆஃப் சரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, அதுக்கப்புறம் அர்மேனியா எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷம் பழமை வாய்ந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். இது மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு இந்த WHO + UN வந்து ஃபண்டிங் பண்ணுறதுனால ஒரு வருஷம் இப்போ நான் யூனிவர்சிட்டி ஆஃப் சரேவோவில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, மொத்தமாகவே 75 சீட்ஸ் தான், அதுக்கு மேலே சீட்ஸ் வந்து கிடையாது, எந்த ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எங்களால் சீட்டுங்கிற எடுத்து கொடுக்க முடியும். நாங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டோடைய கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், நாங்கள் ஒன்றும் ஏஜென்ட்ஸ் கிடையாது. எங்களை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாருனாலையும் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் சரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ ஏன் இதை நான் மெயினாக சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் கரிக்குலத்தை பற்றி கேட்டீங்க மேடம், நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ரூமில் மொத்தமாகவே 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. இந்த 20 ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு 5 ப்ரொஃபஸர் இருக்காங்க. 2 மணி நேரம் தியரி கிளாஸ், மீதி 3 மணி நேரம் கம்பல்சரி ப்ராக்டிக்கல் செஷன், குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடிஸ், அசைன்மெண்ட். மேடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், பிளாஸ்டினேட்டட் பாடிஸ். இன்றைக்கி வந்து இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஜார்ஜியாவில் இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்காங்க, செர்பியாவில் இருக்காங்க, லாட்வியா, லித்துவேனியாவில் படிச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, இன்றைக்கி என்டையர் யூரோப்பியன் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சவுத் ஈஸ்ட் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டினேட்டட் பாடிஸ், இறந்த பாடியை பதப்படுத்தி எப்படி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி லிவர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு ஒரு லைவ் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி. ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் உள்ளே போனால் கூட, ஏன்னா நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என்னுடைய பையன் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டான் சார், ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், தயவு செய்து +2 மார்க்ஸை டிசைட் பண்ணி உங்கள் குழந்தையோட லைஃப்பை டிசைட் பண்ணாதீங்க, நீட் மார்க்ஸை டிசைட் பண்ணி உங்கள் குழந்தையோட எதிர்காலத்தை நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. உங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்கும் காரணமே சூழ்நிலை தான். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் லாட்வியா, ஒருத்தர் லித்துவேனியா, ஒருத்தர் போலண்டு, ஒருத்தர் ஜெர்மனி சொல்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய மொழிகள் கற்றுக்கிறீங்க, இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அது இல்லாமல் எல்லாம் ப்ராக்டிக்கல் வே ஆஃப் எஜுகேஷன் வந்து இருக்கும். ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போனால் கூட அவங்களையும் படிக்க வச்சிடுறாங்க. அங்கே என்ன கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மேடம், ரோபஸ்ட் கரிக்குலம். அமெரிக்காவில் என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா 3 வருஷம் படிப்பு, 3 வருஷம் கம்பல்சரியாக கிளினிக்கல் நாலேஜ். ஒரு டாக்டர்னு சொல்லுவாங்க, அதிகப்படியான கிளினிக்கல் நாலேஜ். அந்த கிளினிக்கல் நாலேஜை இன்னைக்கு குறிப்பாக போஸ்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கால கொடுத்துட்ருக்காங்க, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொடுத்துட்ருக்காங்க. 2000 பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இன்னைக்கு மற்ற எந்த நாடுகள்லையும் கிடையாது. ஒரு லைவ் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் MBBS படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், MS படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம்.
எம்எஸ்ல என்ன கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜிஸ்ட், அந்த படிப்பு இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். இது சாத்தியமான சாத்தியம்தான். ஸோ இப்பேற்பட்ட கரிக்குலம் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஏன் போய் படிக்கக்கூடாது? இது என்னுடைய கேள்வி. அது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் எடுத்துக்கோங்க, 100 வருஷம் 150 வருஷம் வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ண கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், படிப்புங்கிறதுங்க மனப்பாடம் பண்ணி மார்க்ஸ் வாங்குறது படிப்பு கிடையாது. படிப்புங்கிறது இட்ஸ் கால்ட் இஸ் ரிசர்ச். நம்ம ரிசர்ச் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் எத்தனை குழந்தைங்க ரிசர்ச் பண்ணுறாங்க? இன்னைக்கு யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியுமே ரிசர்ச் பேஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 6 வருஷம் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, 65 நாட்டு மக்கள் தங்கி படிக்கிறாங்க, 10,000 பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. யுனெஸ்கோ இந்த பல்கலைக்கழகத்தை நேரடியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த அதிகமாக வந்து கிறிஸ்டின்ஸ் வாழக்கூடிய ஒரு நாடுகள், இந்த சண்டை வம்பு அதெல்லாம் கிடையவே கிடையாது. பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. இன்றைக்கி அமோகா மூலியமாக வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 150 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போவாங்க. அதனால் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காக மட்டும் யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் பண்ணலை. அதை விட மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராசஸில் இந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் எந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதாமல் நேரடியாக போய் டாக்டர் ஆகிக்கலாம். நீங்கள் இங்கே படித்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே முடிச்சுட்டு லண்டனில் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் ஒரு வருஷம் ஃபீஸ் வந்து வெறும் 3.25 லட்சம் ரூபாய். யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா 4.25 லட்சம் ரூபாய். உங்களுடைய ஃபீஸு, அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு 37லேருந்து ஒரு 38 லட்ச ரூபா செலவாகும். எங்கே? பாஞ்சாலுக்கா. பாஞ்சாலுக்காங்கிறது ஒரு பெரிய சிட்டி. குறிப்பாக ஜெர்மன் லாங்குவேஜ் மட்டும் படிச்சிங்கன்னா MBBS கோர்ஸ் இங்கே முடிச்சுட்டு MS கோர்ஸ் நீங்கள் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாக போய் படிக்கலாம். அந்த சாத்தியம் இருக்குது. ஸோ இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிற எடுத்து கொடுக்க முடியும். அதனால் MBBS படிப்பு சாத்தியமாக சொல்கிறத விட MBBS படிப்பை நம்பர் 1 கண்ட்ரியில் நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்போடு படிக்கலாம். அது சாத்தியம். அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் கடந்து வந்த பாதை குறித்த ஒரு காணொலியும் அந்த காணொலியோடு சேர்த்து அமோகாவின் வாயிலாக அயல் நாடுகளில் படித்து வரும் மாணவர்கள் தங்களுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றனர். இந்த 2 காணொலியையும் ஒரு சேர பார்த்து வரலாம். Welcome to the Faculty of Medicine, University of Banja Luka, where excellence meets opportunity. Established in 1976, our esteemed institution has been a beacon of medical education, offering programs in medicine, dentistry, pharmacy, and nursing. Our curriculum is designed to nurture not just knowledge, but also compassion, empathy, and critical thinking, preparing our students to become the next generation of healthcare leaders. At the Faculty of Medicine, University of Banja Luka, we believe in a hands-on, practical learning approach, ensuring our graduates are ready to make a difference from day one. With a commitment to excellence and innovation, our institution provides an environment where students thrive academically and personally. Join us at the Faculty of Medicine, University of Banja Luka, and embark on a journey of discovery, growth, and impact. Your future in medicine begins here. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து MBBS படிக்கலாம்னு சொல்லி ஒரு ட்ரீமோடு வந்திருப்பாங்க. அமோகா வந்து ரொம்பவே கோஆப்ரேட்டிவாகவே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த யூனிவர்சிட்டியும் வந்து 100 இயர்ஸ் வந்து ரொம்ப ஓல்டான யூனிவர்சிட்டி அண்ட் இந்த யூரோப்லேயும் வந்து த பெஸ்ட் யூனிவர்சிட்டி. காலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் மெடிசன் படிக்கிறது வந்து என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. அமோகா எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் கார்த்திக் சாரோட இன்டர்வியூ வந்து டிவியில் தான் பார்த்தேன். தென் நாங்கள் கார்த்திக் சாரை அப்ரோச் பண்ணேன். அவங்க எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மெடிக்கல் ஸ்டடீஸ் அப்ராடில். நீங்கள் ஒரு MBBS படிக்கணும் உங்கள் ட்ரீமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து அமோகா ஏஜென்சிஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப்ரோச் பண்ணலாம். ஹாய், என் பேர் ஹரிதா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து MBBS படிக்கணுன்றது எனக்கு ஒரு கனவாக இருந்தது. இப்போ கனவு வந்து நிறைவேறிச்சு. அப்போ நான் தேடிட்டு இருந்தப்போ News 7 சேனல், நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் கார்த்திக் சாரோட
வீடியோஸ் பார்த்தேன். அதில் அமோகாவை காண்டாக்ட் பண்ணப்போ நாங்கள் நேர்லேயே கார்த்திக் சாரை போய் பார்த்தோம் சென்னையில். கார்த்திக் சார் எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தந்தார், நிறைய கண்ட்ரீஸ், நிறைய காலேஜஸ்லாம் சொன்னார். அப்போது நாங்கள் வந்து சூஸ் பண்ணது போஷ்னியாவில் இருக்க பாஞ்சாலுக்கா யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி, அதுவும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், நிறைய நாலேஜ்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்டலும் கிட்ட தான் காலேஜுக்கும். அப்புறம் நான் இங்கே ஹாஸ்டல்லேருந்து தான் பேசுகிறேன். ஹாஸ்டலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிச்சன், வாஷிங் மிஷின், அப்புறம் ஏசி, ரூம் எல்லாம் ஸ்பேஷியஸாக இருக்குது, 3 பேர் இருக்கிற அளவுக்கு இருக்குது, ஹீட்டர், அதுக்கப்புறம் சேஃப்டி, கேர்ள்ஸோட சேஃப்டி எல்லாமே இருக்குது. யாரும் பயப்படலாம் வேணாம். பொண்ணுங்கள்லாம் வந்து படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது, ஒரு டேஞ்சரும் அப்படியெல்லாம் இல்லை. இங்கே இருக்க பீப்புளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக. அதுக்கப்புறம் கார்த்திக் சார் வந்து எங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. எப்போ என்ன தேவையாக இருந்தாலும் அவர் காண்டாக்ட் பண்ண உடனே எல்லாத்தையும் செஞ்சு தராரு. அப்புறம் எங்களை விசா கூட்டு போனது, காலேஜ் கூட்டு வந்தது எல்லாமே கார்த்திக் சார் பார்த்துக்கிட்டாரு. இப்போ எங்கள் கூட என்ன விஷயமா இருந்தாலும் கார்த்திக் சார் வந்து கேட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தராரு. தேங்க்ஸ் டு அமோகா அண்ட் கார்த்திக் சார். சார், காணொலியை பார்த்தோம். காணொலியில் மாணவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தன்னம்பிக்கையினுடைய காரணம் சொல்லும்போது, சொந்த மண்ணை விட்டுட்டு அயல் நாட்டில் புதிய சூழலில் புதிய மக்களோட மாணவர்கள் பழகும்போது நான் பாதுகாப்பாக தான் உணர்றேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் உருவாகிறது மிக கடினமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களினுடைய மிக முக்கியமான கன்சர்ன் பாதுகாப்பு. ஸோ பாதுகாப்பாக தான் இருக்கிறேன் அப்படின்னு உணரக்கூடிய அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு வரக்கூடிய அளவிற்கு எமோஷனல் சப்போர்ட்டாக, ஒரு எமோஷனல் ஸ்ட்ரென்த்தாக அமோகா எப்படி துணை நிற்குது சார்? அது குறித்து சொல்லுங்கள். மேடம், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் மேடம். என்னென்னா, இப்போது ஒரு படிப்புனா எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் மேடம். ஏன் சொல்ல வரேன்னா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் ஆலங்குடின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு கிராமம் மேடம். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தான் நான். படிப்புங்கிறது எவ்வளோ கஷ்டம், பசிங்கிறது எவ்வளோ கஷ்டம், இதை சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து உணர்ந்துருக்கோம் மேடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சென்னையில் வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு மேடம் வேலை பார்த்துட்டு தான் நான் பிகாம் எம்பிஏ படித்தேன். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பல முயற்சி எடுக்கிறேன் மேடம். ஏன்னா நிறைய நாடுகளில் வந்து விசா வந்து ரிஜெக்ட் ஆகுது. இப்போ இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடனுங்கிற ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீ அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து என்னுடைய அனுபவம் மேடம். அது என்னென்னா, ஒரு 18 வருஷம் ஒரு அனுபவம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2000 டாக்டர்ஸ். இன்றைக்கி வந்து சார் நான் விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கேன், எங்கள் அப்பா வந்து ஒரு மெஸ் தான் வச்சுருக்காங்க, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன், அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் படிக்கலான்னு சொல்லிட்டு அந்த டிட்டர்மினேஷனோட வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மேடம் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு நான் நேரடியாக போகிறேன்ல, நான் நேரடியாக போயிட்டு அங்கே வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அது பாதுகாப்பாக இருக்குது, கிளைமேட்டிக் கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குது, சாப்பாடு இந்தியன் ஃபுட்டு கிடைக்குதா இல்லையா, இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் மேடம், இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஹரிதா பேசினது பார்த்தீங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இது மாதிரி எங்கள்கிட்ட வந்து ஒரு 1000 டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது, 1000 பேரண்ட்ஸ் பேசக்கூடிய வீடியோஸ் எங்கள்கிட்ட வந்து இருக்குது. எங்களால் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 நாடுகள் நாங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருந்தா கூட முதல்ல வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் கண்டிப்பாக போஸ்னியாவில் பாஞ்சாலுக்கால தான் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா 125 சீட்ஸ் தான் இருக்குது. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா 75 சீட்ஸ் தான் வந்து இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டிமாண்டான ஒரு டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நீங்கள் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு உடனே எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழக மெம்பர்ஷிப் வச்சுருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, எம்பிபிஎஸ் கோர்ஸுங்கிறது 6 வருஷம். 5வது வருஷம் இங்கே படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்எம்சியில் நார்ம்ஸ் இருக்குது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில். 5வது வருஷம் படிக்கும்போதே இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. 6வது வருஷம் அங்கேயே இன்டர்ன்ஷிப் பண்ணிடுறாங்க. இப்போ நிறைய நாடுகளில், இப்போ குறிப்பாக நான் ஜார்ஜியாவில் போயிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கினா ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்போ ரஷ்யா, கசகிஸ்தான், செர்பியாவில் நிறைய ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் இங்கே வந்து பாஞ்சாலுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லெட்டரேட்டில் கொடுக்குறாங்க 6 வருஷத்தில் நீங்கள் எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிடலாம். அதில் அந்த பிளாப் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா யூகேயில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு எம்எஸ் படிப்பை ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். அங்கே ஒரு 3 விதமான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க மேடம். முதல் ஸ்காலர்ஷிப்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 20 பேர் இருக்காங்களா, அந்த 20 பேரில் நீங்கள் நம்பர் 1 வந்துட்டிங்கன்னா 2வது வருஷம் ஃபீஸ் கட்டும்போது பாதி ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும். அப்புறம் ஜெர்மன் கவர்மெண்ட் டேடுன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க. முதல் 3 வருஷம் நீங்கள் கிளாஸில் டாப்பராக வந்துட்டிங்களா,
இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் உலகத்தில் எந்த நாடுகள்லையும் கிடையாது. போஸ்னியாவில் இருக்குது, அப்புறம் அர்மேனியாவில் இருக்குது. அர்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. என்னென்னா அடுத்த 3 வருஷம் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டாம். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராசஸ், டெம்பஸில் மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால குறிப்பாக யூரோப்பில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இப்போ நீங்கள் ஜெர்மன் எடுத்துக்கோங்க மேடம், ஒன்றும் இல்லை, ஜெர்மனுங்கிற ஒரு லாங்குவேஜ் கற்றுட்டா மட்டும் போதும். என்னதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டோட மிக முக்கியமான மொழி ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ், ஐரின், இந்த மொழியை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இதில் ஜெர்மன் கற்றுக்கிட்டிங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் 17 நாட்டில் வந்து ஜெர்மன் பேசுகிறாங்க. இன்றைக்கி ஜெர்மனில் உள்ள டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாம்பர்க், இது மாதிரி டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு எம்எஸ் படிப்பு நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஜெர்மனி, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஆஸ்திரியா. இன்றைக்கி நீங்கள் ஸ்வீடன் எடுத்துட்டிங்கன்னா டாப் 10 யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் கர்லன்ஸ்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் லுண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் உப்பசாலா, யூனிவர்சிட்டி ஆஃப் உமியா, யூனிவர்சிட்டி ஆஃப் லிங்க்ஷோப்பன், யூனிவர்சிட்டி ஆஃப் சாமஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டாக்ஹோம், இவங்களாம் டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். நேரடியாக நம்மளால் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் அங்கே போய் படிக்க முடியாது. ஆனால் இங்கே போய் படிச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்துக்கும் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்வரையோ யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலோக்காக்கும் டைப் வந்து இருக்கிறதுனால இப்போ நம்ம டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைப் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட ஹவுஸ் சர்ஜன், இப்போ கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ் அங்கே இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு எம்எஸ் படிப்பு நீங்கள் ஃப்ரீயாக வந்து படிச்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் யூரோப்பில் போய்ட்டு ஒரு எம்எஸ் முடிச்சிட்டிங்க, அந்த நாடுகளில் 2 வருஷமா 3 வருஷமா நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டோடைய பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கொடுக்குறாங்க, யூரோப்பியன் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த யூரோப்பியன் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு யூரோப்பியன் பிஆர் ஹோல்டர் ஆகிட்டிங்கன்னா நீ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன அவசியம் கிடையாது. அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்துக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் அந்த டைப் வந்து இருக்குது. இப்போ நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் எப்படியாவது அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் சார், இல்லை ஜெர்மனியில் போய் செட்டில் ஆகணும், இல்லை ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகணும், இல்லை யூகேயில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. நேரடியாக இந்த நாட்டுக்கு போனோம்னா நம்ம 3 to 4 கோடி ரூபா செலவு பண்ணணும். பட் நான் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இப்போ யூனிவர்சிட்டி ஃபீஸ் அறிவு போகிறீங்களா, ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு நீங்கள் மொத்தமாக ஒரு 6 வருஷம் சேர்த்திங்கன்னா ஒரு 33 to 34 லட்ச ரூபா படித்து முடிச்சிடலாம். இதை நீங்கள் பாஞ்சாலோக்காவில் போகிறீங்களா ஒரு 38 லட்ச ரூபா செலவாகும். இது அர்மேனியாவில் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒரு 43 லட்ச ரூபா செலவாகும். ஃபீஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாம், நீங்கள் மொத்தமாக கட்டணும் அவசியம் கிடையாது, பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் நீ ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யூரோப்பில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யூகேல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டிங்கன்னா இந்தியாவில் ப்ரெஸ்டீஜ் அது எப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாடுகளில் வந்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்பேற்பட்ட ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான ஒரு டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்களுமே படிக்கலாம். சார் நான் நீட்டில் வந்து 200 மதிப்பெண் தான் எடுத்திருக்கேன், 300 மதிப்பெண் தான் எடுத்திருக்கேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் நீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 500 மதிப்பெண் எடுத்திருந்தா கூட நீங்கள் தமிழ்நாட்டில் அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா குறைவான சீட்ஸ் தான் வந்துருக்கு, நிறைய சீட்ஸ் வந்து இல்லை. நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நீட் 1 எக்ஸாம் எழுதுறாங்க, நீட் 2 எழுதுறாங்க, நீட் 3 எழுதுறாங்க. நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய செலவு பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் குறிப்பாக போஸ்னியாவில், அர்மேனியாவில் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம். இதுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்க வேண்டாம், கேபிட்டேஷன் கொடுக்க வேண்டாம். இது மாதிரி பல்கலைக்கழகத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கூடாது. ஆனால் என்ன கண்டிஷன்னா 2 கண்டிஷன் தான். முதல் விஷயம் டிசிப்ளின், 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸ்னஸ், 3வது விஷயம் நான் சொல்லக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கட்டுறது நீங்கள் ரெடியாக இருக்கணும். அந்த மாணவர்கள் மட்டும் ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். சார் தொடர்ந்து பேசும்போது இந்த மருத்துவர்கள் வந்து அயல் நாடுகளில் மருத்துவம் படிச்சுட்டு இந்தியா வராங்க, இந்தியா இல்லாமல் மற்ற நாடுகளில் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைப்பதற்கும் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கும் நல்லதொரு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறீங்க. சொந்த மண் இந்தியாவுக்கு வரும்போது அவர்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவு நிறைய இருக்குது, அது குறித்து சொல்லுங்கள் சார். மேடம் ஆக்சுவலாக மேடம் அமோகாவுடைய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே வெளிநாட்டில் போய் படிங்க, அங்கே உள்ள டெக்னாலஜி கற்றுக்கங்க, நிறைய கல்ச்சர் கற்றுக்கங்க, நிறைய மொழி கற்றுக்கங்க, இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜியோடைய கான்செப்ட் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அது மாதிரி நாடுகளில் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் போய் படிங்க, ஒரு எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் படிங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா மேடம், எம்பிபிஎஸ் படிப்புங்கிற ஒரு சாதாரண படிப்பு கிடையாது.
இன்றைக்கி 100% ஜாப் கேரண்டி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மட்டும்தான். கடவுளுக்கு நிகரான ஒரு படிப்பு. இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். நல்லா சம்பாதிக்க முடியும், நல்ல மரியாதை இருக்குது, ரிட்டையர்மெண்ட் ஆகாத ஒரு ப்ரொஃபஷன் மேடம். ஒரு குடும்பத்தில், ஒரு ஏழை குடும்பத்தில் மேடம் ஒருத்தர் டாக்டர் ஆகிட்டார்னா அவர் மட்டும் டாக்டர் கிடையாது, அந்த தலைமுறையாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்பில் இருக்குது. 1500 நாள் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா அடுத்த 50 வருஷம் ஹாப்பியாக இருக்கலாம். சும்மா ஜாலியாக படிக்கக்கூடிய படிப்பு எம்பிபிஎஸ் படிப்பு கிடையாது. அப்பா வற்புறுத்தியோ அம்மா வற்புறுத்தியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியோ போய் படிக்க முடியாது. உங்கள்கிட்ட உண்மையால் இந்த டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா இது மாதிரி பல்கலைக்கழகத்தில், ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ உலகத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் யூஎஸ்எம்எல் எக்ஸாம் மேடம், யுனைடெட் ஸ்டேட் மெடிக்கல் எக்ஸாம், லைசன்ஸ் எக்ஸாம். இன்றைக்கி அவங்க அமெரிக்கன் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 3 வருஷம் படிப்புனா 3 வருஷம் கம்பல்சரி ப்ராக்டிக்கல். பிளாப் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் தராங்க. இந்தியாவில் வைக்கக்கூடிய ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் தராங்க மேடம். நீங்கள் உலகத்தில் வந்து மிக கஷ்டமான எக்ஸாம் யூஎஸ்எம்எல் எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களால் எந்த ஒரு எக்ஸாமையும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சொல்லுவாங்க மேடம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். எல்லாத்துக்கும் காரணம் ப்ராக்டிஸ் தான். உங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுளும் கிடையாது, இங்கே வந்து யாருக்கு அந்த தகுதியும் கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் ஒரு ப்ராக்டிஸ் தான். நீங்களும் நல்லபடியாக ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா உங்களாலே வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட மாணவர்கள் மேடம் அங்கே முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். அது ரொம்ப சர்வசாதாரணமாக, குறிப்பாக நான் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் நீ போஸ்னியாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அர்மீனியாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றி எந்த ஒரு பேரண்ட்ஸும் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு எம்பிபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. இன்றைக்கி அதான் முக்கியமான விஷயம். சீட்ஸ் வந்து குறைவாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதே எம்பிபிஎஸ் படிப்பை ஒரு 150-200 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படித்து முடிச்சுட்டு, ஒரு எம்எஸ் படிப்பு இங்கிலீஷ் வந்து படித்து முடிச்சுட்டு, இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் மேடம். இப்போ நீங்கள் பிளாப் எக்ஸாம் எழுதுறீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க, இல்லை யூஎஸ்எம்எல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் பிளாப் எக்ஸாம் இல்லை யூஎஸ்எம்எல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் போய் டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் இந்தியா. திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன அவசியம் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட வாய்ப்பு இருக்கக்கூடிய நீ குறிப்பாக போஸ்னியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்டாரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீ அமோகா மூலியமாக நிச்சயமாக ஒரு சீட்டுங்க எடுத்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் நிறைய பேர் கேட்பாங்க, சார் மற்ற நாட்டில் நீங்கள் வாங்கி தரலையா? எங்களால் எங்கே வேணும் எடுத்து கொடுக்க முடியும். லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட், அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ரிகா, யூனிவர்சிட்டி ஆஃப் போஷன், யூனிவர்சிட்டி ஆஃப் வார்ஷா, யூனிவர்சிட்டி ஆஃப் ரக்லோ, இது மாதிரி டாப் லீடிங் யூனிவர்சிட்டிஸில் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு வருஷம் ஃபீஸே வந்து 10லேருந்து 12 லட்ச ரூபா, லிவிங் காஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபா. ஒரு 6 வருஷம் எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு 75லேருந்து 80 லட்ச ரூபா செலவாகும். 75லேருந்து 80 லட்ச ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா என்னால் இது மாதிரி நாடுகளில் வந்து சீட்டோடு எடுத்து கொடுக்க முடியும். பட் என்னுடைய கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் 80 லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்குமோ, அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை நீங்கள் ஈஸ்டர்ன் யூரோப்பில், குறிப்பாக போஸ்னியாவில், யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்டரேவோவில் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 3.25 லட்ச ரூபா ஃபீஸு. பாஞ்சாலுக்கா பெரிய சிட்டி, 2000 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் படிக்கணும் 4.25 லட்ச ரூபா. அதுலேயே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இங்கே படித்து முடித்த பிறகு எம்எஸ் படிப்பை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஜெர்மனியில், ஸ்வீடனில், நார்வேயில், டென்மார்க்கில், ஃபின்லாண்டில் அங்கே இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு எம்எஸ் படிப்பை நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து படிச்சுக்கலாம். அதனால் வெளிநாட்டு படிப்புங்கிறது படிப்பு மட்டும் கிடையாது, நிறைய எக்ஸ்போஷர், நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும். அதனால் எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது சார் கஷ்டமா சார்னா, எம்பிபிஎஸ் படிப்பு ஈஸி தான். குறிப்பாக நான் சொல்கிறது நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பெங்களூர் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாமே ஈஸியாக வந்து பண்ணி கொடுக்க முடியும். யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் கேரண்டியாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். கல்லூரி சாலை நிகழ்ச்சி தொடர்கிறது. அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வாயிலாக அயல் நாடுகளில் படித்து வரும் மாணவர்கள் தங்களுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றனர். அந்த காணொலி காட்சியை தற்போது பார்த்து வரலாம். ஹலோ, ஐம் சூர்யா ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது எல்லாரோட கனவு தான், அதே மாதிரி என்னோட கனவும் அதே தான். ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நீட் ட்ரை பண்ணேன். ஸோ மார்க் அப்போ கம்மியாக இருந்துச்சு. சரி 1 இயர் ட்ராப் எடுத்து படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் ட்ராப் பண்ணியும் படித்தேன். பட் அப்பயுமே எனக்கு வந்து ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் மார்க் கிடைக்கல. ஸோ அப்போ வேறு என்ன பாசிபிள் அப்படின்னு பார்க்குறப்ப அப்ராடில் படிக்கலாமே அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. சரி அப்போ வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப யூடியூப்பில் கார்த்திக் சாரோட வீடியோ ஒன்று வந்துச்சு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஒரு நியூஸ் சேனலுக்கு. சரி அதை பார்ப்போமேன்னு பார்த்தப்ப அவர் வந்து ஒரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நிறையாவே.
என்னென்ன தேவை இருக்குது. இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன இதெல்லாம் அப்ராடில் படிக்கணும்னா அந்த மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எதெல்லாம் வேணும், அந்த காலேஜ் எதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும், அது மாதிரிலாம் நிறைய சொன்னார். அதே மாதிரி அவரோட அந்த இன்டர்வியூவில் அவர் மென்ஷன் பண்ண ஒரு பெஸ்ட் காலேஜ் வந்து போஸ்னியாவில் இருக்க ஈஸ்ட் சரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ. இங்கே தான் சரி நம்மளும் சரி நல்ல காலேஜாக இருக்குது, சரி நம்ம வந்து ஒரு சர்ச் பண்ணி பார்ப்போமே கூகுளில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தப்ப இட் வாஸ் குட், நாட் குட், இட் வாஸ் அ பெட்டர் அண்ட் கிரேட் காலேஜ். என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா ஒரு லோ காஸ்ட் அப்படின்னு படிக்கணும்னு நினச்சோம்னா இங்கே வந்து படிக்கலாம். ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ இஸ் பெஸ்ட் காலேஜ் ஃபார் தட். ஸோ இது நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப சரி அவர் வந்து கீழே கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு, சரி ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க எனக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, டீட்டெயில்ஸ்லாம் நிறையாவே கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கார்த்திக் சார்ட்ட பேச முடியுமான்னு கேட்டோடனே சரி உடனே வந்து கார்த்திக் சார்ட்டு கனெக்ட் பண்ணி அவரும் எனக்கு வந்து இந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ் இது வந்து கிட்ட ஒரு 200 இயர்ஸ் ஒரு ஓல்டு யூனிவர்சிட்டின்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே இந்தியன் ஃபுட் எல்லாமே கிடைக்குமா, ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் மோர் செக்யூராக ரொம்ப பேசினார். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கார்த்திக் சார் தான் கொடுத்தாரு. சரி ஓகே நமக்கு இந்த யூனிவர்சிட்டி ஓகே, ஸோ அதனால செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி அம்மாவா ஆஃபீஸ்க்கு போனோம். அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம். அவங்க வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசா ப்ராசஸ்க்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க டெல்லி. அங்கேயுமே நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான். விசா முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் விசா வர வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து விசா வந்ததுக்கப்புறம் சரி இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அம்மா ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டாங்க. அங்கே இருந்து கார்த்திக் சார் வந்து எங்களுக்கு திருப்பி இங்கே போச்சா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ இங்கே போச்சாக்கு வந்து எங்களை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆச்சு. 1 வீக்காக அவர் எங்கள் கூட தான் இருக்கார். அண்ட் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவர் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு இன்ன வரைக்குமே. மணி கன்வர்ஷன்லேருந்து அவர் எங்கே ஃபுட்டு பெஸ்ட்டாக நல்லா கிடைக்கும், எந்தெந்த கடையில் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக இருக்கும், எல்லாத்தையுமே அவர் தான் சொன்னார். ஸோ என்னோட எம்பிபிஎஸ் கனவு நிறைவேறினதுக்கு காரணம் அமோகா மற்றும் கார்த்திக் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம் இது மாணவர்களுடைய பொதுப்படையான டவுட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். நம்மளுடைய மாணவர்களை பொறுத்தவரை உள்ளூர்லேயே பிறந்து உள்ளூர்லேயே வளர்ந்து உள்ளூர்லேயே படித்த ஒரு மாணவன் நான். இப்போ வந்து நான் மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே இருக்க கல்ச்சரோட என்னால் ஒன்றி போக முடியுமா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னால் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியுமா, மொழி புலமை என்கிட்ட இருக்கா, லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருந்துடுமோ அப்படிங்கிற அச்சம் மாணவர்கள் மத்தியில் இருக்குது. இந்த அச்சம் மாணவர்களுக்கு தேவைதானா? இல்லை மேடம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அச்சம்ங்கிறது தேவைதான் மேடம். அச்சம்ங்கிறது எல்லாத்தையுமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சுங்க மேடம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நிறைய பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க. நான் ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் மேடம். இன்றைக்கி வெளிநாடுகளில் போய் படிக்க போகிறதுனால நம்ம மாணவர்கள் எதெல்லாம் கற்றுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேடம், முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட இல்லை, அவங்களே துணி துவைக்கிறாங்க, அவங்களே சமைக்கிறாங்க மேடம், அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மேடம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க. அவங்கள அறியாமையே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடுது, ஒரு பாசிட்டிவான இந்த ஆட்டிடியூட் வந்துடுது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்துடுது. இப்போது நம்ம ஊரில் இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்க வைப்போம். ஆனால் எத்தனை நீங்கள் பசங்க வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க, வாடா மாப்பிள்ள மச்சான் இப்படி தானே பேசுகிறாங்க. ஒரு யதார்த்தமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இதே நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இப்போ போஸ்னியாவில் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஈஸ்ட் சரேவோவில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பாஞ்சாலூக்காவில் படிச்சுட்டு இருக்காங்க, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவில், செர்பியாவில், ஜார்ஜியாவில் நிறைய இடத்துல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்னென்னா அங்கே போன பிறகு மேடம் அவங்க ஈஸியாக வந்து இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க முதல் விஷயம். ஏன்னா அங்கே உள்ள மாணவர்கள்ட்ட அவங்க இங்கிலீஷில் தானே கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல் தான், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதனால் அந்த பயங்கிறது தேவை கிடையாது மேடம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கிளைமேட்டிக் கண்டிஷன் ஃபுட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா, இப்போது நம்ம ஊட்டி கிளைமேட் தான். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஊட்டி ஈஸியாக போகிறோம், சென்னையிலேருந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிறோம்னா முதல் நாள் கொஞ்சம் குளிர் இருக்கலாம், ஒரு 2 நாள் 3 நாள் அங்கே பழகிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். இல்லை இப்போ இந்தியன் ஸ்கின் எடுத்துட்டிங்கன்னா நம்ம உலகத்தில் எந்த நாடுகளில் போனாலும் நம்மளால் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஸ்வீடனில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நான் -45 இருந்திருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா +45 வெயிலே நம்ம வந்து இருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அடாப்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் எந்த மாணவர்களும் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்தவரை ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தில் அதிகப்படியான குளிர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கனடா, ரஷ்யா, கசகிஸ்தான். இப்போ நீங்கள் போஸ்னியாலாம் பார்த்தீங்கன்னா மாடரேட் கிளைமேட்டிக் கண்டிஷன் தான். இப்போது நம்மளுக்கு வந்து டிசம்பர், ஜனவரி கொஞ்சம் அந்த ஸ்னோ இருக்கக்கூடிய டைமிங். அந்த ஸ்னோ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் ஹாலிடேஸ் டைம் எந்த மாணவர்கள் வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து வர்றது கிடையாது.
சார் இல்லை சார் நாங்கள் கண்டிப்பாக போக மாட்டோம், நான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மாணவர்கள் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை நல்ல வெயில் அடிக்கும். அதனால் ஈஸியாக வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். சாப்பாடை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எந்த நாடுகளுக்கு போனாலும் சரி அங்கே தமிழர்கள் இருக்காங்க, இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அங்கே இந்தியன் கல்ச்சர் இருக்குது, இந்தியன் ஃபுட் இருக்குது. ரைஸ்லேருந்து, சப்பாத்திலேருந்து, புரோட்டாலேருந்து, ப்ளஸ் வந்து நம்மளுடைய நான்வெஜ்லேருந்து எல்லா வகையான ஃபுட்டும் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அதனால் யாரும் சாப்பாடை பற்றி கவலை பண்ண அவசியம் கிடையாது. அது இல்லாமல் மேடம் அங்கே வாழக்கூடிய மக்கள் 90 வயசு வரை உயிர் வாழ்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே மக்கள் தொகை மிக மிக குறைவு, நிறைய பொல்யூஷன் கிடையாது, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க, எங்கே போனாலும் நடந்து போகிறாங்க. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதை பேரண்ட்ஸ் கவனிக்கணும், ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனிக்கணும். யாரும் காசிஸ் பேசுகிறது கிடையாது, மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறது கிடையாது. அவங்கள நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது, அவங்களுடைய ஸ்கில்ஸ் எப்படி வளர்க்குறது, இதில் தான் அவங்க வந்து கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ அது மாதிரி நாடுகளில் நம்ம குழந்தைங்க போய் படிக்க போகும்போது எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். அமோகாவுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது மேடம். போஸ்னியாவில், அர்மேனியாவில் அமோகாவுடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நம்முடைய பர்சன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு என்ன விதமான உதவி தேவைப்பட்டாலும் என்னால் ஈஸியாக வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு 4லேருந்து 5 முறை நான் ட்ராவல் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்க எந்த ரூமில் இருக்காங்க, அவங்க ரூம்மேட்ஸ் யார், ஒழுங்காக படிக்கிறானா இல்லையா, அவங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உட்பட என்னால் வந்து வாங்கி கொடுக்க முடியும். அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய அப்பா, அம்மா, கார்டியன் எல்லாமே அமோகா தான். அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். இப்போ என்னுடைய பெண் குழந்தைய நான் நாளைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன்னா என்னென்ன விஷயங்கள் பார்ப்பணும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு அட்வைஸ் நான் பண்ணுறேன். நாங்கள் யாரையும் வற்புறுத்தல இல்லை. உங்களுக்கு உண்மையாலே அந்த டெட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருக்குது. சார் நான் எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கணும் சார், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கணும், நாளைக்கு நான் ஒரு குவாலிட்டியான ஒரு டாக்டராக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்ததுன்னா அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டிஸில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உடனே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து யார் வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ நான் சொல்கிறது எப்படின்னா, சார் எனக்கு வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் இருக்குது, படிப்பை தவிர வேறு எந்த விஷயம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து நல்ல கல்ச்சர்டாக இருக்கணும், எனக்கு வந்து ஒழுக்கமாக இருக்கணும், நான் எம்பிபிஎஸ் கோர்ஸ் இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் கோர்ஸ் இங்கிலீஷில் படிக்கணும், நாளைக்கு யூரோப்பில் போய் ஃப்ரீயாக போய் படிக்கணும், அந்த ஒரு ஆசை உள்ள மாணவர்கள் மட்டும்தான் நான் போஸ்னியா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லைனா போஸ்னியா வேண்டாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா இருக்குது. இப்போ ரஷ்யாவில் எங்கே போய் படிக்க ஆசைப்படுறீங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் திவேர், யூனிவர்சிட்டி ஆஃப் உலியன்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் மாரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கசான் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்வோ கிரேட். என்னால் எங்கே வேணாலும் சீட்டு வந்து எடுத்து கொடுக்க முடியும். ரஷ்யாவில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் மட்டுமே ஒரு 5.5 லட்ச ரூபா வேணும். 6 வருஷம் படிக்கணுமா ஒரு 40 லட்ச ரூபா வேணும். ஒரு நார்மலான ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலுமே நீ ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் செலவாகும். என்னன்னா எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்னு சொல்லி தராங்க. இன்றைக்கி வந்து WH ரெகக்னைசேஷன் இருக்குது, MC ரெகக்னைசேஷன் இருக்குது. ஆனால் MS படிப்பை இங்கிலீஷில் போய் படிக்க முடியாது, ரஷ்யன் லாங்குவேஜ் எல்லாம் படிக்கணும். இப்போ ரஷ்யாவில் படித்து முடிச்சுட்டு ஒரு சில நாடுகள் மட்டும் தான் உங்களை வேலை செய்ய முடியும். இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் எங்களால் ரஷ்யாவில் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். இல்லை செர்பியாவில் போகணும்னு ஆசைப்படுறீங்களா, யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட், யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்காவத், உங்களுக்கு எங்கே அட்மிஷன் வேணும், யூனிவர்சிட்டி ஆஃப் நோவி சேட், எங்களால் எல்லா இடத்துல அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு பெல்கிரேட்டில் வந்து ஃபீஸ் எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய். 6 வருஷம் படிக்கணும் ஆசைப்படுறீங்களா, ஒரு MBBS கோர்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 60 70 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவெல்லாம் செலவு பண்ண வேண்டாம். நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. MBBS படிப்பு இங்கிலீஷில் படிக்கலாம், MS படிப்பு இங்கிலீஷில் படிக்கலாம். 150 வருஷம் பழமை வாய்ந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலூக்கா. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். நான் சொல்கிறது எப்படின்னா மொத்தமாகவே இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் ஃபீஸு, அகாமடேஷன், ஃபுட் இல்லாமல் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா செலவு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, ட்ராவலிங் இன்சூரன்ஸு, ஒன் டைம் சார்ஜஸ்ஸு நீங்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா மொத்தமாக சொல்கிறது எப்படின்னா ஒரு 33 35 லட்ச ரூபாவில் படித்து முடிச்சிடலாம். பாஞ்சாலூக்காவே படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஒரு 38 லட்ச ரூபாவில் படித்து முடிச்சிடலாம். ஸோ அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அதனால் கிளைமேட்டிக் கண்டிஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஃபுட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். சார் எங்கள் ஊர் இந்த நம்ம ஊரில் படிக்கவே இல்லையே, அதுக்கு உதாரணம் நான் சொன்னேன். 10th வரைக்கும் நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஆலங்குடியில் படித்தேன். இன்றைக்கி வந்து 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணலையா, 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் என்னோட டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. எப்படி வந்தது? எல்லாத்துக்குமே காரணம் சூழ்நிலை தான். அதனால் உங்களோட சூழ்நிலை மாறும்போது நீங்களும் மாறுவீங்க. அதனால் எந்த பேரண்ட்ஸும் பயப்பட தேவை கிடையாது, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட தேவை கிடையாது. நீங்கள் வெளிநாட்டில் படித்த நிறைய மாணவர்கள் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நிறைய சம்பளத்தோடு வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி யூரோப்பில் ஒரு டாக்டரோடைய மினிமம் சேலரி 8 லட்ச ரூபாய். அமெரிக்காவில் நீங்கள் டாக்டரோடைய மினிமம் சேலரி மாதம் 17 லட்ச ரூபாய்.
லண்டனில் ஒரு டாக்டரோட மினிமம் சேலரி மாதம் 15 லட்ச ரூபா. ஏன் உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு நம்பர் 1 டாக்டர் ஆகக்கூடாதா? உங்கள் குழந்தைங்களும் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார வாழக்கூடாதா? இதான் என்னுடைய கேள்வி. உங்கள் குழந்தைங்க நாளைக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து நீங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடாதா? அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் போஸ்னியாவில் போய் போஸ்னியாவில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நீங்கள் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உடனே வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அம்மாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக ஒரு MBBS படிப்புங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். சார், இவ்வளவு நேரம் மருத்துவ படிப்பு குறித்த ஆழ்ந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டீங்க. அடுத்ததாக இன்ஜினியரிங்னு வரும்போது இன்ஜினியரிங் படிக்க எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் சிறந்ததாக இருக்கும், அதற்கு எத்தனை சீட்ஸ் அலோகேட் பண்ணப்படுது சார்? ரொம்ப சிம்பிளான விஷயம் மேடம். பேரண்ட்ஸ் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக கேளுங்க. ஏன்னா வந்து இது வந்து வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கி லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் நம்ம சொல்கிறோம் சார், படித்து முடிச்சுட்டாங்க சார், ப்ராப்பரான ஜாப் கிடைக்கல, மினிமம் சேலரி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு யாருமே கரெக்டான கோர்ஸ் சூஸ் பண்ணுறது கிடையாது. சொல்லுவாங்களே, இஃப் யூ டு நாட் நோ வேர் யூ ஆர் கோயிங் யூ வில் எண்ட் அப் சம்மர் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் கோர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்குமா, இந்தியாவில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, வெளிநாட்டில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, இது எதையுமே ரிசர்ச் பண்ணாமல் பிளைண்டாக ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக வேலை கிடைக்காது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதே படிப்பை அது மெக்கானிக்கலாக இருக்கலாம், ட்ரிபிளியாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை ஏரோநாட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை ஏரோஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸாக இருக்கலாம். அந்த படிப்பை உலகத்தில் முதல்ல யார் உருவாக்குனாங்களோ அந்த இடத்துல ஸ்காலர்ஷிப்பை நான் சீட் வாங்கி தரேன். நிறைய செலவு பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 2லேருந்து ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணால் போதும். ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, 15லேருந்து 16 லட்ச ரூபா படித்து முடிச்சிடலாம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு காலேஜில் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்தா கூட 20 லட்ச ரூபா செலவாகுது. பெரிய பெரிய காலேஜில் 30 லட்ச ரூபா செலவாகுது. என்னை பொறுத்தவரை எஜுகேஷன் இஸ் கால்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறது முக்கியம் கிடையாது, போட்ட பணத்தை எப்போ சம்பாதிக்க போகிறீங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து US, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடாவில் போய் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணுமா, 70 லட்ச ரூபா செலவாகுது. நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்ன, காலங்காலமாக யூரோப்பில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும், அந்த நாட்டில் மக்கள் தொகை குறைவாக இருக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன்ஸ் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், செலவு கொஞ்சம் குறைவாக இருக்கணும், குறிப்பாக வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த 7-8 விஷயங்கள் எங்கே இருக்கோ அது மாதிரி நாடுகளில் எங்களால் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு MBA படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு MS படிப்பை ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்க முடியும். யூரோப்பியன் கண்ட்ரி நீங்கள் கூகுளில் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்களேன், உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட், நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் நீங்கள் எதை எடுத்துக்கோங்க, எரிக்சன், நோக்கியா, SAP, வோல்வோ, கேலக்ஸோ, ஐக்கியா, பூமா, BMW, ஆடி, 360 ஆர்கிடெக்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம், வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ண கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். படித்து முடித்த பிறகு 2 வருஷம் ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு விசாவை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஷெங்கன் விசா 27 நாட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். குறிப்பாக யூஜியை பொறுத்தளவில் போஸ்னியா, அர்மேனியா, லாட்வியா, லித்யூனியா இந்த 4 நாடுகளில் மட்டும்தான் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ரஷ்யா. மற்ற நாடுகளில் வந்து இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்கல. நீங்கள் எந்த படிப்பு படிக்க போகிற மாதிரி இருந்தாலும் இங்கிலீஷ்லேயே படிக்கலாம். செலவு எவ்வளோ ஆகுது, இப்போ ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா. இப்போ 4 வருஷமா ஃபீஸ், அக்காமடேஷன், ஃபுட்டு ஒரு 13-14 லட்ச ரூபா படித்து முடிச்சிடலாம். 4 வருஷம் படிப்பா, 2.5 வருஷம் படிப்பு, மீது ரிமைனிங் 1.5 என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ரெலவெண்ட் ஃபீல்டில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஒரு BE முடித்த பிறகு ஒரு MS படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் நீங்கள் ஃப்ரீயாக போய் படிக்கலாம். நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடன், இதை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த நாடுகளில் போயிட்டு ஒரு 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ வேலை பார்த்தீங்கன்னா வித்தின் 2 to 3 இயர்ஸில் உங்களுக்கு அந்த நாடுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடைச்சிரும். டெக்னாலஜி, எஜுகேஷன், GDP, GNPன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா செக்டர்லையும் டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க. அப்பேற்பட்ட இடங்களில் எங்களால் உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிப்பை வந்து எடுத்து கொடுக்க முடியும். படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம். ஒரு MBA படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, 10 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஒரு MS படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஒரு 8 லட்ச ரூபா இருந்தால் மட்டும் போதும். நம்மளுடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணி படித்தாதான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்கும். அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றிக்கங்க. தயவு செய்து படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில், குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரியில் அது MBBS படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படிப்பாக இருக்கலாம், இல்லை MBA, இல்லை MS எல்லா படிப்புக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க.
அது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். இது ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் கேரண்டியாக ஒரு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அமோகாவுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிவிட்டு உடனே அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் போயிட்டு MBBS இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து சாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்புகளை வந்து அமோகா மூலியமாக கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்க முடியும். சார், இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக மிக ஆழமாக அயல்நாட்டு கல்வி குறித்த நல்லதொரு புரிதலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தியமைக்கு நன்றி சார். நன்றி. மாணவர்களாகிய உங்களுக்கு இவ்வளவு நேரம் அயல்நாட்டு கல்வி குறித்த விழிப்புணர்வும் புரிதலும் ஏற்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கனகதாரா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.